இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியிலேருந்து தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான சில அறிக்கைகள் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தலைநகரம் சென்னை மட்டும்தான் இருக்குது. நாம் தமிழ் கட்சியில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 5 தலைநகரம் வந்து உருவாக்குவோம். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி இந்த 5 மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டோட தலைநகரமாக மாற்றுவோன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே படிப்படியாக வந்து மதுக்கடைகளை வந்து மூடுவேன்னு சொல்லியிருக்காரு. 60 வயசு மேலே இருக்க விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் கல்வி கடன் ரத்துன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆற்று நீரை எடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த நிறுவனங்களுக்கு வந்து தடை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. குடிநீர் விற்பனையை தடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம்ல, அது இல்லாமல் அதை கேன்சல் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நம்ம ஃப்ரீயாக தரோம் அப்படின்றத நாம் தமிழ் கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனின் வாழ்வினில் செம்மையை என்ற பாட்டை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்த்தாழ்வார்த்தை நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜாதி வாரியாக வந்து இடஒதுக்கீடை வந்து எடுத்துகிட்டு தமிழ் குடிகளுக்குன்னு ஒரு இடஒதுக்கீட்டை வந்து முன்னுரிமை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில மருத்துவம் வந்து தமிழ் வழியில் நடத்தப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க. சென்னை வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்துக்கான தலைநகரமாக மாற்றி அமைக்கப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க. திருச்சி வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக தலைநகரமாக மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. கோவை வந்து பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வணிக தலைநகரமாக வந்து மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை வந்து பார்த்திங்கன்னா மொழி மற்றும் பண்பாட்டு தலைநகரமாக மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா தமிழர் மெய்யியல் தலைநகரமாக மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வந்து மற்ற கட்சியிலேருந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.